தேவன் சிறையிருப்பை விரும்பாதவர். சிறை என்று சொல்லும்போது நாம் ஆமேன் ஜெயிலே போய் தள்ளப்படுவதையோ அல்லது சிறைச்சாலைகளில் தள்ளப்படுகிற காரியங்களை இங்கே சொல்லப்படவில்லை. மன ரீதியிலே, பொருளாதார ரீதியிலே, வியாதியிலே, சமாதான இன்மையிலே ஒரு விதமான மனுஷிக சிறை நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரியாமலே நாம் சிறைக்குள் இருக்கிறோம். நாம் வெளியில் தான் இருப்பது போல் இருக்கிறோம். நன்கு உழைக்கிறோம், பிழைக்கிறோம், நம்முடைய காரியங்களை செய்கிறோம். ஆனால் திரும்பி சமாதானம் என்று சொல்லி எட்டி பார்க்கும்போது அந்த சமாதானத்தை இழந்து போய் எங்கேயோ ஒரு இடத்தில் சிறைப்பட்டு கிடப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்முடைய சகல சிறையிருப்பையும் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை வியாதி என்னை சிறையிருக்க பண்ணி இருக்கிறது. இந்த வியாதியினால் என் வீட்டில் சமாதானம் இல்லை. இந்த வியாதியினால் எனக்கு சரியாய் வேலை செய்ய முடியவில்லை. இந்த வியாதியினால் என் குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் அழிந்து போகிறது. இந்த வியாதியினால் என்னை சமுதாயம் ஒதுக்குகிறது. இந்த வியாதியினால் எனக்கு இவ்வளவு தாழ்மை என்று சொல்லி நீங்கள் எண்ணுவீர்களானால், இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைக்கு உங்கள் இதயங்களை ஒப்புக் கொடுக்கும்போது நிச்சயம் அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஒருவேளை பொருளாதார அவன் சிறை எனக்கு இருக்கிறது. என் வாழ்க்கையிலே எவ்வளவோ உழைக்கிறேன், அதிகமாய் ஓடுகிறேன், அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். நான் அதிகாலை நேரங்களில் எழும்பி வேலைக்கு ஓடுகிறேன். நான் ஓவர் ஷிப்ட் எல்லாம் பார்க்கிறேன். ஆனாலும் எனக்கு சம்பாத்தியங்கள் சரியாய் நிலைவரப்படுவது இல்லை. எங்கேயோ ஒரு இடத்தில் பொத்தலான பையில் இடுவது போல சம்பாதித்தும் சந்தோஷத்தையும் மன ஆசீர்வாதங்களையும் குடும்ப உயர்வையும் என்னால் காண முடியவில்லை என்று சொன்னால் இது சிறையிருப்பு. கர்த்தர் நீங்கள் இந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கும்போது நிச்சயம் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அதுபோல குடும்பங்களிலே அழகான குடும்பம், நல்லபடி வளர்த்தப்பட்ட தாயின் தகப்பன், நல்லபடி வளர்த்தப்பட்ட குழந்தைகள், ஆனால் இன்றைக்கு ஒன்றுக்கொன்று பேசாமல், ஆமென், மன முறிவுகளோடு, சமாதானம் இல்லாமல், ஏன் இந்த வீட்டில் வாழ்கிறேன், எதற்காய் வாழ்கிறேன், ஏன் என்கிற கேள்வியோடு, ஆமென், ஒரு விதமான சிறையோடு, ஒரு விதமான கடின இதயத்தோடு, கோப நினைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த சிறையிருப்பை மாற்றுவார். நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சிறையிருப்பை மாற்ற தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆனால் மனிதர்கள் முற்பட்டு தேவகரத்தின் பக்கம் போய் நிற்பது இல்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது, இஸ்ரவேலுக்கு சமாதானத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, இஸ்ரவேல் என்று சொல்லும் போது எனக்கும் உங்களுக்கும் சமாதானத்தை தருவதே தேவனுக்கு மிக மிக பிரியமான காரியமாயிருக்கிறது. ஆமென். யாக்கோபுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்குவார், ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவன் ஒருவனாய் அழைக்கப்பட்டவன். யார் இந்த யாக்கோபு? முற்பிதாக்களே ஒருவன். ஏன் இவன் இஸ்ரவேலன் அறியப்பட்டான்? நம்மை சேர்க்கும்படி. நாம் இன்றைக்கு எப்படி கிறிஸ்துவனுடைய அவயத்தில் ஒட்டியிருக்கிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு அவன் ஒருவன் தன்னந்தனிமையாய் போய் யாப்போக்கு நதியண்டையிலே கல்லை தலகணையாய் வைத்துக் கொண்டு படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அவனோடு இடைப்பட்டு, நீ யார், எங்கே போகிறாய் என்று சொல்லி கேட்டபோது அவன் தன்னை ஒத்துக்கொண்டு தேவன் பக்கமாய் தன்னை சரணடைய பண்ணி, ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டவன், இங்கே போகிறேன், நான் இன்னார் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் சொன்னார், இனி நீ இப்படி அழைக்கப்படுவதில்லை, நீ இனி இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கப்படுவாயாக. அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் பட்டியலிலே நானும் நீங்களும் உறவு முறையாராய் வருகிறோம். கிறிஸ்து என்கிற ஆமென் இரட்சகர் நிமித்தமாக, கிறிஸ்து என்கிற ஆண்டவர் நிமித்தமாக, கிறிஸ்து என்கிற மணவாள் நிமித்தமாக நமக்கும் இஸ்ரவேலுக்கும் தொடர்பு உண்டு. நான் சொல்வது இப்போது நீங்கள் பார்க்கிற லிட்டரான இஸ்ரவேலை சொல்லவில்லை. ஆவிக்குரிய இஸ்ரவேல் பட்டியலிலே நானும் நீங்களும் ஒரு அங்கங்கள். அல்லேலூயா. நமக்காக தான் தேவனாகிய கர்த்தர் யுத்தம் செய்வார். நமக்காக தான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். காரணம், நம் சிறையிருப்பை மாற்றுவது ஆண்டவருக்கு அலாதி பிரியமாயிருக்கிறது.